guys, welcome to City News. அடுத்த திருமணம் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்துக்கு பின் தடபுடை ஏற்பாடு. மாப்பிள்ளை யார் தெரியுமா? வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியினர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இருவரும் ஒருமனதாக பிரிவதாக தனித்தனியாக அறிவிப்பு வெளியிட்டு கடந்த 2 வருடத்துக்கு மேலாகவே பிரிந்துதான் வாழ்கின்றனர். இந்நிலையில தான் மீண்டும் இருவரும் இணைந்து வாழ்வார்கள் என பலருமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது இருவரும் சட்டப்படி விவாகரத்து பெற்று பிரிய முடிவு செய்து இருவரும் நீதிமன்ற படிக்கட்டையும் ஏறினார்கள். இந்த நிலையில தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் பிரிவதாக அறிவித்த போது இருவருமே ஆந்திராவில் உள்ள ஒரு ஹோட்டலில் தனித்தனி அறையில் இருந்து வந்ததாகவும் அப்போது செய்திகள் வெளியான நிலையில் இவர்கள் பிரிவதாக அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பு 3 நாட்கள் வரை அதே நட்சத்திர ஹோட்டலில் ஒரே அறையில் இருந்ததாகவும் தகவல் அப்போது வெளியாகின. 2022ஆம் ஆண்டு ஜனவரி 15, 16, 17 என தொடர்ந்து 3 நாட்கள் ஆந்திராவில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஒரே அறையில் தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியினர் இருந்து வந்த நிலையில் ஜனவரி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை கணவன் மனைவி இருவரும் இரவு பார்ட்டியில் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பார்ட்டியில் அவர்கள் மது அருந்தினார்கள் என்றும் மது அருந்தியதுக்கு பின்னாடிதான் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள் என்றும் அந்த சமயத்தில் பேசப்பட்டது. இருவரும் பார்ட்டியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு அவர்கள் தங்கியிருந்த அறைக்கும் சென்றிருக்கின்றனர். ஏற்கனவே இருவருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மீண்டும் இருவருக்கிடையில் முட்டிக்கொண்டதாக கூறப்படும் நிலையில இருவரும் கடுமையான வாக்குவாதத்திலும் சண்டையிலும் மோதிக்கொண்டதாக கூறப்படும் நிலையில் இருவரும் இனி இணைந்து வாழ வேண்டாம், பிரிந்தே வாழ்வோம் என ஒரே மனதாக ஒரே அறையில் தங்கியிருந்து இருவரும் முடிவு செய்தபடி அடுத்த நாள் 17ஆம் தேதி ஐஸ்வர்யா கணவர் தனுஷுடன் ஆந்திராவில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்த அறையில் இருந்து வெளியேறி அதே ஹோட்டலில் தனியறைக்கு சென்றிருக்கிறார் ஐஸ்வர்யா. இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஜனவரி 17ஆம் தேதி இருவருமே பேசி பிரிவதில் உறுதியாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் அன்று இரவே தனுஷ் முதலில் ஐஸ்வர்யாவை விட்டு பிரிவதாக அறிவிப்பு வெளியிட அடுத்த 2 மணி நேரத்தில் தனுஷை விட்டு பிரிவதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஐஸ்வர்யா. இந்நிலையில இருவரும் பிரிவதற்கு முன்பு 3 நாட்கள் ஒரே அறையில் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் எனவும் அவர்கள் மது அருந்திவிட்டுதான் இந்த முடிவை எடுத்தார்கள் எனவும் சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில தான் இருவரும் அவசரத்தில் பிரிவதாக முடிவு எடுத்து விட்டார்கள். குழந்தைகள் நலன் கருதி மீண்டும் இணைந்து வாழ்வார்கள் என பலருமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை. மேலும் இருவரும் பிரிந்தாலும் சட்டப்படி விவாகரத்தை இன்னுமே பெறவில்லை என்பதால் மீண்டும் இணையலாம் என பேச்சு அடிபட்டு வந்த நிலையில அதற்கெல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சட்டப்படி விவாகரத்து பெற்று நிரந்தரமாக பிரிந்துள்ளது தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி. இந்நிலையில தனுஷிடமிருந்து ஐஸ்வர்யா விவாகத்தை பெற்றதே அவர் 2வது திருமணம் செய்து கொள்ளத்தான் என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் விரைவில் ஐஸ்வர்யா 2வது திருமணம் செய்ய போகிறார் என ஒரு வதந்தியும் பரவியது. யார் அந்த மாப்பிள்ளை, அவரை கல்யாணம் செய்வது யாரற்ற கேள்விகளும் பலவிதமாக இணையத்தில் வலம் வந்தது. ஆனாலும் அது உண்மையில்லை என்றும் ஐஸ்வர்யா இனி அடுத்த திருமணம் செய்யும் எண்ணமே இல்லை என்றும் முரட்டு சிங்கிளாகவே இனி இருந்து விடுவோம் என உறுதியாக இருக்கிறாராம் ஐஸ்வர்யா. தனக்கு இனி கல்யாண வாழ்க்கை தேவையில்லை, தன் கரியரில் எனக்கு இதுவே போதும் என்ற முடிவிலும் ஐஸ்வர்யா முடிவெடுத்திருக்கிறார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் சில ஆண்டுகளின் பின் இவங்க தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவுக்கு பல உண்மைகள் வெளிவந்து கொண்டே இருக்கு. தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியினர் பிரிவதற்கு பல காரணங்கள் வெளிவந்து கொண்டிருக்க நிலையில தனுஷின் அம்மா அப்பா இருவருமே ரஜினி வீட்டுக்கு செல்லும் போது அங்கு அவர்களை சரிவர கவனிக்கவில்லை என்று பத்திரிகையாளர் ஒருவர் பேசியிருக்கிறார்.
ரஜினி ஹிட் நடிகராக இருந்த காலகட்டத்தில் தனுஷின் சகோதரியின் நண்பி தனுஷை விட வயதில் மூத்த பெண்ணான ஐஸ்வர்யா தனுஷை காதலித்தார். ஆனால் இதை தனுஷ் ஆரம்பத்தில் விரும்பவில்லை, முற்றாக நிராகரித்தார். ஆனாலுமே ஐஸ்வர்யா உறுதியாக இருந்த நிலையில வேறு வழியே இல்லாம இரு வீட்டாரும் சேர்ந்து தனுஷ் ஐஸ்வர்யா கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. எனினும் கடந்த 2022 ஆண்டு இருவருமே விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் பத்திரிகையாளர் இது குறித்து பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது தனுஷ் ரஜினி வீட்டு மாப்பிள்ளையான போது சக நடிகர்கள் பார்த்து தனுஷை பொறாமைப்பட்டனர். ஏனென்றால் ரஜினி அப்போது உச்சகட்ட சிறந்த முன்னணி நடிகர். 2004ஆம் ஆண்டுதான் தனுஷும் ஐஸ்வர்யாவும் திருமணம் செய்து கொண்டாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தனுஷ் ஐஸ்வர்யா வாழ்ந்து 2 மகன்களையும் வச்சிருக்காங்க. தனுஷின் அம்மா அப்பா இருவருமே ரஜினி வீட்டுக்கு போகும்போது அங்கு அவர்களை சரிவர கவனிக்கவில்லை என்றும் மரியாதை கொடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுது. இப்படி சிறியதாக ஆரம்பித்த இந்த பிரச்சனை பெரிய பூகம்பமாகி இப்போ விவாகரத்து அளவு அவங்க பிரிஞ்சு விட்டாங்க. இப்படி ரஜினி வீட்டில் தன் பெற்றோருக்கு மரியாதையில் என்றுதான் நடிகர் தனுஷ் அதே போயஸ் கார்டனில் மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டி அதுல தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் உட்கார வைத்திருக்கிறார் என்றும் சில இணையத்தில் பேசப்பட்டே வருது. தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற சினி தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.